ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நிறைய ஜாப்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வேக்கன்சியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆல்ரெடி இருந்த ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் ரெண்டாவதாக நான் காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் போஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பார்க்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ரெக்கார்டு கிளர்க்கு, எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட் கிரேட் 3, பர்சனல் அசிஸ்டண்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட், ஸ்டெனோடைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட், ஸ்டெனோடைப்பிஸ்ட், அசஸர். ஸோ இந்த மாதிரி 11 ஜாப்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வேக்கன்சியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரோலை பொறுத்து. ஸோ ரெக்கார்டு கிளர்க்கு எவ்வளோ இருக்கணும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரோல்ஸுக்குமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ காமனான்னு பார்த்தா டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து ஜூனியர் அண்டு சீனியர் இருக்குது, ஹையர் இருக்குது. ஸோ அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே ஹையர் தான், சரிங்களா? தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, டைப்பிஸ்ட் வந்து ஹையர் முடிச்சிருக்கணும். ஸோ ரெக்கார்டு கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து மார்க் பேஸ்டாக வந்து எஸ்எஸ்எல்சி மார்க் பேஸ் தான், 10th பேஸ் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க. மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட் வந்து கம்பல்சரி இருக்குது, ஹையர், சரிங்களா? லோயர்னு பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட், சரிங்களா? ஜூனியர் அசிஸ்டண்ட் ரோலுக்கு லோயர் முடிச்சிருந்தால் போதும், இங்கிலீஷ் ப்ளஸ் பிகாம் முடிச்சிருக்கணும். பிகாம் ப்ளஸ் இங்கிலீஷ் வந்து லோயர் முடிச்சிருந்தாவே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட் இந்த இது ரிலீஸ் ஆச்சு நோட்டிஃபிகேஷன். தென் இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக இது வியூ பண்ணி பார்த்துக்கலாம் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சக்தி. பாய்.